வணக்கம், வெல்கம் அண்ட் குட் நைட் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பியாண்ட் த ஆப்வியஸ் வித் நான் உங்கள் ஜெஃப்ரி. இந்த எபிசோட் ஆக்சுவலாக கொஞ்சம் ரிலீஸ் ஆக லேட் ஆயிடுச்சு. ஏன்னா கடந்த வாரம் முழுவதும் சில பல வேலைகள். இதே ஒரு 2 வாட்டி இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லாமல் வேணாமா, என்ன சொல்கிறது, ஏதாச்சும் புதுசாக பண்ணணுமே, எல்லா வாரமும் ஒரே இதை பேசக்கூடாது, ஏதாச்சும் புதுமையாக யோசிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் மொக்கையாக வந்துச்சுன்னு டெலீட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். Haters will say it is a movie dialogue. சரி, கடந்த சில எபிசோடுகளாக என்ன பார்த்தோம்னா இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஓகே, பியாண்ட் தி ஆப்வியஸ், நம்ம எதெல்லாம் ஆப்வியஸாக இப்படி தானே இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை தாண்டி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்தோம், சாய்ஸஸை பற்றி பார்த்தோம், இல்லது சின்ன சின்ன விஷயம், இல்லது நம்ம வேர்ட்ஸோட பவரை பற்றி பார்த்தோம். இது எல்லாத்த பற்றி பார்த்தோமா. இந்த எபிசோடில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு அனிமே பார்த்தாங்க. அந்த அனிமே பேர் நான் அப்புறமா சொல்கிறேன். 2 அனிமே பார்த்தேன் ஆக்சுவலாக. ஓகேவா, 2 அனிமே ஸ்டார்ட் பண்ணேன். 2 அனிமேயுமே கொஞ்சம் சின்ன பசங்களை பற்றினது. ஓகேவா, இப்போ ஒரு மிடில் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். மிடில் ஸ்கூல் படிக்கிற ஒரு 4th 5th இல்லை 6th 7th அந்த மாதிரி படிக்கிற பசங்களை பற்றி உள்ள அனிமே. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே 4th 5th 6th ஜாலியாக இருக்கும், பார்க்க சுட்டி குழந்தைய ஆசமாக இருக்கும், அப்படியே ஒரு ஹோல்சமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா. ஆனால் இந்த அனிமே எப்படின்னா 2 அனிமேயுமே ஒரு மார்க்கமான அனிமே. ஒரு அனிமேல என்னென்னா ஃபுல்லாக கேங்ஸ்டர்ஸ், கேங் வார் ரிலேட்டடாக. அது என்னென்னா இந்த மிடில் ஸ்கூலில் 4th 5th 6th அந்த மாதிரி படிக்கிற பசங்களில் எவ்வளோ கேங் ரிலேட்டட் கேங் வார்ஸில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கும். ஜாப்பனீஸ்னால அதில் உள்ள சில ரெஃபரன்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இன்னொரு அனிமே என்னென்னா, நார்மலாக இந்த ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஒரு சின்ன சுட்டி குழந்தைகள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நார்மலாக இது பண்ணு. எனக்கு அதை பார்க்கும்போது என்னென்னா, நான் சின்ன வயசில் சுட்டி டிவியில் செட்ரிக் அப்படின்னு ஒரு ஷோ போடுவார், சபையாக இருக்கும். அந்த ஷோ என்னென்னா, ஒரு சுட்டி குழந்தைய டெய்லிக்கும் அந்த சின்ன இத்தனையோன் பையன், அந்த பையன் டெய்லிக்கும் என்னென்ன ஸ்கூலில் போய் என்னெல்லாம் எதை பண்ணுவான், ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். இந்த இத்தனையோண்டு பப்பி லவ், சுட்டி குழந்தை, அது செம்மையாக இருக்கும். அது நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வந்துருச்சு எனக்கு. அந்த ஷோட தீமை பார்த்தா இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஏன்னா இந்த செட்ரிக்ன்ற அந்த ஷோ இன்னும் ஞாபகம் இருக்குங்க. அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிலவட் சைல்ட்ஹுட் ஷோஸ் ஐவ் எவர் வாட்ச்ட். செம்மையாக இருக்கும். அது சின்ன வயசில் பார்க்குறப்போ ஒரு சுட்டி குழந்தை அவன் டெய்லிக்கும் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு எபிசோட் முடிஞ்சோன்னா சொல்லுவாள், ஒரு 13 வயசு பையனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி முடிப்பான். இட் ஸ்டில் ரிங்ஸ் அவுட் இன் மை இயர்ஸ். ஆனால் ஒன்று மட்டும் ஒத்துக்கிட்டே ஆகணும், ஒரு 8 வயசு பையனோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்ட்டு இந்த எபிசோட பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த கேங் ரிலேட்டட் அனிமே அப்படின்னா ஓகே ஒரே வைலன்ஸாக இருக்கும், சும்மா ஏதோ ஒரு இது எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். இந்த இன்னொரு அனிமே சொன்னல, இந்த நார்மலாக நடக்கிற பிரச்சனை அந்த மாதிரி உள்ளதை ஓகே இது கொஞ்சம் நம்ம பார்க்குறதுக்கு ஹோல்சமாக ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் அந்த அனிமே பார்க்க ஆரம்பித்தோன்னா அப்படியே ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆச்சுங்க. நான் சொன்னேன்ல, இந்த ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், பிரச்சனை நடக்கணும். நான் கூட ஏதோ சரி நார்மலாக ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருப்பா போல இருக்கு, இல்லை வீட்டுக்கு போனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க டாடி, நோ ஐ வாண்ட் ஐஸ்கிரீம் அப்படிலாம் எதாவது இருக்குன்னு பார்த்தா மொதல் எபிசோடுங்க பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஹார்ட்டே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடா இதில் நான் ஏதோ சைல்டுஹுட் அனிமே ஏதோ சூப்பராக ஜாலியாக ஒரு ஹோல்சமாக இருக்குன்ற ஒரு இதில் என்னடா இப்படி இருக்கு அனிமே அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனோட எல்லைக்கே கொண்டு போகிற அளவுக்கு இந்த அனிமே இருக்குங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணு வீட்டில் இல்லை அவளை சுற்றி நடக்கிற பிரச்சனையால் சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டிப்ரெஸிங்காக இருக்கும். அதே இது இந்த சைடு கட் பண்ணி இந்த சைடு இன்னொரு அனிமே சொன்னல, அந்த அனிமே பேர் சொல்கிறேன். இன்னொரு அனிமே பேர் டோக்கியோ ரிவெஞ்சஸ். அந்த அனிமே இந்த கேங் வார்ஸ், கேங்ஸ்டர்ஸ், இந்த சுட்டி குழந்தைகள் எப்படி இருக்காங்க, கேங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து நான் என்ன நினச்சேன், ஓகே அது ரொம்ப ஒரு ஃபைட்டு சும்மா இந்த மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினச்சா அது இட் ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹோல்சம் ஷோஸ் ஐவ் எவர் வாட்ச்ட். அது ஏன்னா ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் சம், அதுலேயே கொஞ்சம் எமோஷ்னல் திங்ஸ் எக்ஸெட்ரா இருக்கும். பட் ஆனால் கம்பேரிங் டு திஸ் இட் இஸ் very 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 much light hearted, even though it has all this gang wars and violence எவ்வளோ இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் லைக் ஒரு சின்ன பசங்க பார்க்குற ஷோ மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்கும். இதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பெர்செப்ஷன், அதுதான் நம்மளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எபிசோடோட மைய பொருள். என்னன்னா பெர்செப்ஷன்ன்றது நம்ம ஷோவோட பேரே பியாண்ட் த ஆப்வியஸா. பெர்செப்ஷன்ன்றது இட் இஸ் ஜஸ்ட்
ஆப்போசிட் டு த ஆப்வியஸ். ஏன்னா பர்செப்ஷன்றது வந்து இட் இஸ் வாட் வி பர்சியூம். பியாண்ட் தட் ஏதோ இருக்குது, அது வந்து இட் இஸ் கிவன். இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக உள்ளது. பர்செப்ஷன் இஸ் அ பிச். ஏன்னா நம்ம வந்து ஒரு இது நினச்சிட்டு போவாங்க நிறைய இடத்துல, ஓகே இப்படி தான் இருக்கும், இல்லது இது இருக்கும், இல்லது வந்து ஓகே நம்ம வந்து இது பண்ணால் இது நடக்கும், இல்லது ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நிறையா விஷயம் பண்ணுற இடத்துல அப்படியே அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும். நம்ம வந்து பண்ணுறது நினச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். சயின்டிஃபிக்கலி நம்ம எடுத்துட்டாலும் இந்த பர்செப்ஷன்ன்றது இந்த பிளேஸ் வியர்ட் ரோல் எடுத்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்திற்கு நடுவில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய பாலைவனத்துக்கு நடுவில் எவ்வளோ தண்ணி இருக்குது, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு போகிறப்ப ஏப்ரல் ஃபூல் ஏமாத்திட்டானே. அதான் அதுக்கு பேர் மிராஜ். பர்செப்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபேப்ரிக் ஆஃப் த யூனிவர்ஸ் இட் செல்ஃப். ஏன்னா நம்ம என்டையர் ஹியூமன் ஃபங்க்ஷனே வந்து ஒரு பர்செப்ஷன் தாங்க. ஏன்னா நம்மளோட ஹோல் பிரெயின் இஸ் அ ப்ரெடிக்ஷன் மிஷின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா ஆஸ் யூ மைட் நோ, நம்மளோட பாடி வந்து இட் ரன்ஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டிங்க. லைக் ஆர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். நம்ம ஃபோன் எப்படி எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகுதோ, நம்ம பாடியை வந்து ரொம்ப மைன்யூட்டான ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸில் தான் நம்ம பாடியும் ரன் ஆகுது. ஓகேவா? அந்த ரன் ஆகிறதுக்கு நம்ம கண் இருக்குல்ல, நம்ம கண்ணை பார்க்குறது வந்து நம்ம கண் வந்து ஒரு சென்சார் மாதிரி தான். நம்ம கண்ணில் வந்து என்னென்னலாம் பார்க்குறோமோ அந்த சிக்னல் வந்து நம்ம கண்ணிலேருந்து பிரெயினுக்கு போகிறது வந்து 70 to 100 மில்லி செகண்ட்ஸ் ஆகுமாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, நம்ம காதுலேருந்து நம்ம கேட்குறது இருக்குல்ல, கேட்குறது நம்ம பிரெயினுக்கு போகிறதுக்கு 20 to 30 மில்லி செகண்ட்ஸ் ஆகுமாங்க. அதனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்குறது வந்து இட் இஸ் அட்லீஸ்ட் 70 to 100 மில்லி செகண்ட்ஸ் இன் த பாஸ்ட். ஓகேவா? அது எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணுறோன்னா, யுவர் பிரெயின் ஆல்வேஸ் கீப்ஸ் ப்ரெடிக்டிங். இது வந்து இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹியூமன் பிரெயின். ஏன் அப்படின்னா இந்த 70 to 100 மில்லி செகண்ட் சேஞ்சஸ் வந்து இட் குட் பி லைஃப் ஆல்ட்ரிங். இப்போ வந்து உங்களை நோக்கி ஒரு பெருசாக ஒரு கல் வருது, ஒரு கல் மேலேருந்து ஏதோ ஒன்று விழுகுது உங்களை பார்த்து. அந்த விழுகிறத வந்து நீங்கள் பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 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 5-10 மில்லி செகண்ட்ஸ் லேட் ஆச்சுன்னா it could be fatal for you. அதனால your brain always predicts the future. perceives the future. ஓகே, இது வந்து இப்போ இங்கேருந்து வரப்போகுது, இங்கே வந்து இந்த ட்ரீ இருக்குது, அதனால எப்போ வேணாலும் இந்த மாதிரி இருக்கலான்ட்டு இட் இஸ் ஆல்வேஸ் ரெடி. அதை தான் நம்ம வந்து ரீஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோம்ல. யாராச்சும் வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம், ஏதாச்சும் ஒரு பால் நம்ம அடிக்கிறதுனா டக்குன்னு இப்படி அவரோட டக்குன்னு கேட்ச் பண்ணிப்போம்ல, ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. அது ஏன்னா நம்ம பிரெயின் ஆல்வேஸ் ப்ரிடிக்ட்ஸ் 70 to 100 மில்லி செகண்ட்ஸ் அஹெட். அதனால நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ இட் இஸ் வாட் பர்சீவ்ட் இன் த ரீசெண்ட் பாஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 100 மில்லி செகண்டுக்கு முன்னாடி பார்த்த விஷயந்தான் நம்ம ஆக்சுவலாக பார்க்குறது. மற்ற எல்லாமே நம்ம பிரெயின் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஓகே நம்மளாக பர்சீவ் பண்ணி வாழ்கிறது தான். அதனால நம்ம வந்து என்ன தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலும் ஆஸ் அ ஹியூமன்ஸ் இட் இஸ் ஹியூமன் நேச்சர் டு பர்சீவ் திங்ஸ். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் என்டையர்லி பேட் திங் ஆல்வேஸ். ஏன்னா பர்செப்ஷன்றது வந்து இட் கேன் சேஞ்ச் திங்ஸ். எவ்ரி மேஜர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் லைக் அமெரிக்கன் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இந்தியன் இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே என்னென்னா இப்போ வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுதுன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே டெரரிஸ்ட் இல்லையா? அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஹீரோஸில். உங்களால் நம்ப முடியுதா? நெல்சன் மண்டேலாவே வந்து அந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நெல்சன் மண்டேலாவே வந்து ஹி இஸ் பர்சீவ்ட் அஸ் அ டெரரிஸ்ட் பை த அப்போசிங் பார்ட்டி. ஆனால் ஹி இஸ் ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஃபார் தேர் கண்ட்ரி பீப்புள். இதுதாங்க பர்செப்ஷனோட பவர். லைக் ஹவ் வி பர்சீவ் ஸ்டஃப், பர்சீவ் த வேர்ல்ட் சேஞ்சஸ் எவ்ரிதிங். நான் வந்து சொன்னாலே இதுக்கு முன்னாடி வந்து 2 அனிமே பார்த்தேன். நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து இதை டிசைட் பண்ணிட்டு பார்த்தோன்னு பார்த்தா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய இது நடந்திருக்குங்க. ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நினச்சிருப்போம், பட் என்ன நடக்கிறது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். நம்ம யாரை வந்து ஓகே தே வில் சப்போர்ட் அஸ் ஆர் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தோமோ, யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் டு நோ தட் when டைம் கம்ஸ் அவங்க வந்து தேர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் குட் ஆர் பேட் வே இல்லை. அதனால இந்த பர்செப்ஷன்றது வந்து பெரிய இதுங்க. இந்த பர்செப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அகெயின் ஒரு அனிமே தான் சூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே சொன்னதான். இதுக்கு முன்னாடி ஒரு அனிமே சொன்னல, அந்த அனிமேல வந்து அந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறப்ப அந்த அனிமேல சொன்னல, கமாண்டர் எர்வின் ஒரு வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன வேர்ட்ஸ், ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச்னால இட் கேன் இன்ஸ்பயர் அன் என்டையர் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் டு வாக் இன் டு தேர் ஓன் டெத்ஸ். அதே அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அனிமேலே நம்ம ஒரு மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமே பேர் வந்து இட் இஸ் வெரி பாப்புலர் அனிமேங்க. இந்த அனிமே பேர் வந்து
அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். ஓகேவா, அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் அனிமேஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிபேட்டட் அனிமேஸ். இந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட ப்ரொட்டாகனிஸ்ட் பேர் வந்து, ப்ரொட்டாகனிஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஹீரோ பேர் வந்து எரின் ஏகர். இவன் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவன் வந்து ஹீரோவே கிடையாது, இவன் ஒரு வில்லன் மாதிரி தெரியும். ஏன்னா இந்த ஆனிமே முடிகிறப்ப என்ன பண்ணுவான்னா, எனக்கு நிறையா பவர்ஸ் இருக்கும். அந்த அனிமே பார்த்தீங்கன்னா புரியும். தே கேன் டர்ன் இன்டு ஜெயன்ஸ். அந்த ஜெயன்ஸை மாதிரி இவன் என்ன பண்ணுவான், உலகத்தில் உள்ள முக்கால்வாசி பேரை அழிச்சிருவான். இத்தனை பாப்புலேஷன் தான் விட்டு வச்சுருப்பான். ஆக்சுவலாக ஒரு ஜெனசைடுங்க. இவன் தான் மெயின் டெரரிஸ்ட்டு. என்னடா இதெல்லாம் ஒரு அனிமேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் இன் ஹிஸ் பர்ஸ்பெக்டிவ் இஃப் யூ சி த வேர்ல்ட் ஸ்வீப், அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் எதுக்கு இதை பண்ணுறான் அப்படின்னு நினப்பான்னா, அவன் அதுக்கு முன்னாடி இந்த என்டையர் ஜேர்னி இருக்குங்க. நிறையா பீப்புளோட க்ரீடு பார்த்துருப்பான், நிறையா பீப்புளோட சஃபரிங் பார்த்துருப்பான், நிறையா பீப்புள் வந்து தே ஸ்டில் லைக் ஹவு த சிஸ்டம் இஸ் ப்ரோக்கன், இந்த மாதிரி நிறைய இது பார்த்துருப்பானா, பாவர்ட்டி எல்லாமே பார்த்துருப்பான். அதனால இவன் என்ன நினைப்பான்னா, இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி அப்போசிங் பார்ட்டிஸ் இல்லை இந்த மாதிரி கிரீடி பீப்புளை இது பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் கடைசியில் அவன் என்ன சொல்லுவான்னா, ஈவன் இஃப் ஐ கில் மோஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி கான்ஃப்ளிக்ட் வில் ரிட்டர்ன், ஹியூமன்ஸ் ஆர் கிரீடி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து முக்காவாசி ஹியூமன்ஸை வந்து வேர்ல்ட்லேருந்து நான் கொண்டுட்டாலும் கான்ஃப்ளிக்ட் வில் ஆல்வேஸ் பி தேர். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து பேராசை பிடிச்சவங்க, கிரீடி. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, ஓகே ஐ வில் பி சீன் அஸ் அ டெவில். நான் வந்து என்னை எல்லாரும் வில்லனாக தான் பார்ப்பாங்க. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா இந்த அனிமே கிளைமேக்ஸில் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசியாக இவனை கொல்லுவாங்க. இவனை கொல்லிட்டு இந்த வேர்ல்டை காப்பாற்றுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் வாட் இஸ் த பெயின் ஹி இஸ் கோயிங் த்ரூ. அவனுக்கும் அது தெரியும். அது சொல்லுவான், திஸ் இஸ் த ஒன்லி பாத் ஐ குட் டேக், the only way forward. அவன் என்ன நினைப்பான்னா, அவனோட பர்செப்ஷனில் as long as people exist there will always be conflict. We are all the same, greedy, always fighting for more. Even நான் வந்து 80% of the population வேர்ல்ட்லேருந்து நான் நீக்கிட்டாலும் there is always going to be divisions, greed and conflicts on mankind. நான் வந்து 80% of people நீக்கிட்டேன். அந்த 20% people, good people தான் இருக்காங்க இதில். ஏன்னா they are all united to basically fight against me. இந்த என்டையர் வேர்ல்டும் ஒன்று கூட என்ன அட்லீஸ்ட் என்னை தோக்கடிக்கிறதுக்காச்சும் என்ன அப்போஸ் பண்ணுறதுக்காச்சும் இந்த வேர்ல்டில் எல்லாம் ஒன்று சேர்றாங்கன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். இந்த 20% பீப்புள் தான் இருக்காங்க, அவங்க ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நிறுத்த முடியும். ஸோ அந்த நான் 80% ஆஃப் த பாப்புலேஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த 20% தான் மீதி இருக்குது, அவங்களும் ஒன்றா இருந்தால் என்ன எதிர்க்கிறாங்க. இதுவே இருந்தாலும் there is always going to be a time where these divisions, conflicts and greed resurface. ஏன்னா இந்த 20% ஆஃப் த பீப்புளும் வந்து இதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. there will be no war. இந்த வேர்ல்டே அமைதியின் பூங்காவாக மாறப்போகுதுன்னா இல்லை. ஏன்னா பீப்புள் கிரீடி. இதுக்குள்ளேயும் அவங்க வந்து திரும்பி ஒரு புது லைனை வந்து ட்ரா பண்ணுவாங்க. they are going to again do the same thing. they are going to again have divisions, caste, religion, etc for their own good, for their own greed அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இவனோட பர்செப்ஷனுங்க. ஓகேவா, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஐ மீன் it is controversial for many people, but this perceptions change a lot. அதே அவன் வந்து அவனோட perception different-ஆ, okay people can change, people have to given a chance, okay இது human nature தான், but still we are people and we need to allow certain things to live naturally அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணியிருந்தானா. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களை இந்த எரின் ஏகர்ன்ற கேரக்டரை நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் ஆக்சுவலி ரிலேட் வித் இட். ஏன்னா ஐ மீன் ரிலேட் வித் இட்னா நீங்கள் வந்து யாரையும் போய் கொல்ல போகிறீங்க இல்லை ஹோல் வேர்ல்டு ஜெனசைடுக்குள்ளே கொண்டு போக போகிறீங்கன்னு இல்லை. பட் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு ஏதாச்சும் பண்ணியிருப்போம், நம்மளுக்கே தெரியும் அது தப்புன்ட்டு, இல்லது நம்மளுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், இட் அஃபெக்ட்ஸ் சம்ஒன். அப்படி இருக்கப்ப நம்ம வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஜஸ்டிஃபை ஆர் திங்ஸில் நம்ம வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வீல் ட்ரை, ஓகே நான் வந்து இப்படி எனக்குலாம் இருந்துச்சு, அதனால நான் இப்படி பண்ணேன், நான் வந்து அந்த காலத்தில் நாங்களாம் இப்படி இருந்தோம், இப்போ உங்களுக்கு என்ன தெரிய போகுது, இப்போயும் இப்படி தானே இருப்பீங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணலைன்னா நீ இது கண்டிப்பாக நடந்திருக்கும், அதனால ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்ட்டு வீல் ட்ரை டு டிஃபெண்ட் அவர் செல்ஃப் த்ரூ பர்செப்ஷனில். நான் இந்த மாதிரி நினச்சேன் அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் தப்பு என் மேலே இல்லைன்ட்டு. பட் திஸ் பர்செப்ஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். There is a saying that one man's apocalypse is another man's freedom. One man's savior is another man's traitor. ஒரு மனுஷனுக்கு எது அழிவுன்னு பார்க்குறானோ அது இன்னொரு மனுஷனோட ஃப்ரீடம். ஒரு மனுஷனுக்கு வந்து ஓகே இவர் தான் வந்து எப்பா எவ்வளோ பெரிய சேவியரில் அப்படின்னு பார்க்குறாங்களோ அதுதான் இன்னொரு மனுஷனுக்கு அவன் ஒரு ட்ரைட்டர். ஈவன் இன் த ஸ்டோரி ஆஃப் ஜீசஸோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஜீசஸ் வந்து ஓகே ஹி கம் டு சேவ் த வேர்ல்ட். அப்போல்லாம் நிறைய பேர் வந்து
பார்த்தாலும் ஸ்டில் ஃபார் சம் பீப்புள் ஹீ இஸ் அ ட்ரைட்டர், ஹீ இஸ் ஜஸ்ட் புட்டிங் blasphemy. அதனால தான் அவரை சிலுவையில் போட்டு அரைஞ்சு தே கில்ட் him. அதனால திஸ் பர்செப்ஷன் கேன் கிரியேட் டியூவல் ரியாலிட்டி. இந்த பர்செப்ஷன் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஜோக் ஹிட். இந்த பர்செப்ஷன் வந்து இட் இஸ் அ சீரியஸ் திங்ல. அதனால இந்த பர்செப்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமானா இல்லை. ஏன்னா பர்செப்ஷன் இருக்கனால தான் வி ஹாவ் எம்பத்தி. இல்லை, ஒருத்தர் வந்து காமனாக ஒருத்தவங்களை இப்படி தான் பர்சீவ் பண்ணாலும் வி ஸ்டில் எம்பத்தைஸ். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல யோசிச்சு பார்த்துருப்போம், ஓகே நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா ஓகே இப்படிலாம் இருக்காங்க, இதனால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம்ல. அந்த ரியலைசேஷன் இஸ் வாட் பேலன்சஸ் அவுட் திஸ் பர்செப்ஷன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்செப்ஷன் இஸ் a bitch. ஏன்னா பர்செப்ஷன் வந்து இட் லைஸ் டு us with so much confidence. பர்செப்ஷன் வந்து நம்மளை வந்து ஏமாத்துது. அண்ட் லைக் இட் கன்வின்சஸ் வாட் வி see, வாட் வி ஃபீல், வாட் வி ஜட்ஜ், தட் இஸ் த ட்ரூத். நம்ம பர்செப்ஷன் நம்மள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன பார்க்குறியோ, நீ என்ன கேட்குறியோ, நீ வந்து எதை ஃபீல் பண்ணுறியோ, வாட் யூ see இஸ் ட்ரூத். பட் the truth is always bigger than the perception. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஏன்னா even our body, our brain doesn't know the entire truth. We always judge people, we always perceive the truth. That is how our brain works. But does that mean perception வந்து நம்மளை இவ்வளோ மேட் ஆக்குது? What can prevent us from perception? நம்ம வந்து இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, ஹியர்ஸ் எம்பத்தி. எம்பத்தி இஸ் தி ஒன்லி கவுண்டர் வெயிட்டுங்க. ஏன்னா ஒரு பர்செப்ஷன்ற லூப்புக்குள்ளே நம்ம எப்பப்பெல்லாம் மாட்டிருக்கோமோ, எப்பப்பெல்லாம் நம்ம ஓன் ஐஸ் இல்லை நம்ம ஓன் பிரெயின் வந்து நம்ம ஏமாற்றி நம்ம பார்க்குறதே வந்து அந்த ட்ரூத்தை வந்து நம்ம பார்க்குறப்ப அதை வேற விதமாக நம்மளுக்கு காட்டுதோ, எம்பத்தி இஸ் வாட் மேக்ஸ் அஸ் see through other people. ஏன்னா இந்த எம்பத்தின்றது தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்ட்ட ஏதாச்சும் பண்ணிட்டாங்க, இட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக், தப்பு பண்ணிட்டாங்க. பட் இது வந்து ஒரு பர்செப்ஷன், ரைட்டா? அவங்க தப்பு பண்ணுறாங்க நீங்கள் நினச்சிருக்கலாம், மேபி இட்ஸ் ட்ரூ, மேபி இட்ஸ் நாட். பட் அது எப்போ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, ஒன்லி இஃப் யூ see through, if you have the patience, only if you have the patience or empathy to see through their eyes. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இஸ் இட் ஆக்சுவலி intended to be in that way. அது வந்து ஓகே ஆக்சுவலாக இதை மீன் பண்ணி தான் பண்ணாங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ ரீசன்ஸ் இருந்துச்சா, இல்லை திஸ் இஸ் வை தே டிட்ன்றது. ஸோ எம்பத்தி இஸ் த ஒன்லி வே through perception. A hero of one nation is always going to be an enemy of the other nation. நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஹீரோவாக இருந்தால் அவங்க வந்து they are always going to be a villain for another. ஓகேவா? ஆனால் இந்த பர்செப்ஷன் தாண்டி இந்த எம்பத்தின்றது தான் இட் gives us a chance to look in both their eyes. That doesn't excuse நம்ம வந்து அதனால இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்ட், இதனால இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் இட், நான் ஏன் அதை பண்ணுறாங்க, இல்லை வாட் இஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, தட் இஸ் ஒன்லி வே வி கேன் ஃபைண்ட் பீஸ், வி கேன் க்ரோ பீஸ். ஏன்னா ஒருத்தவங்களோட ஆக்ஷன்ஸை வந்து நம்ம மாற்றுறதுனால வி ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் பீஸுங்க. நம்ம எப்போ பீஸ் அச்சீவ் பண்ண முடியும்னா, வி ரியலி எம்பத்தைஸ் அண்ட் see ஓகே ஹவு தே பர்சீவ் திங்ஸ். ஒருத்தர் வந்து ஓகே நீ இப்படி தான் பண்ணுவ, இல்லது இவன் இப்படி தான் பண்ண போகிறான், இல்லது வந்து இந்த வேர்ல்டு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க அதனால அவங்களோட என்டையர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் கோயிங் டு பி டிபெண்ட் ஆன் தட். ஆனால் அதே இது நம்ம அதை நம்ம வந்து இஃப் சம்ஹவ் வி கேன் சேஞ்ச் த பர்செப்ஷன். ஓகே நம்ம வந்து இந்த வேர்ல்டு இப்படியும் இருக்கும், இல்லது இப்படியும் ஒரு விஷயத்த பண்ணலாம், இப்படியும் இதை நடக்கலாம், இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத அவங்க பர்செப்ஷனுக்கு நம்ம கொண்டு போனால், தட் இஸ் வென் we achieve true peace and we achieve what we intend to do. அதனால perception without empathy is very very dangerousங்க. But at the same time perception with empathy, that is what we call it as vision. இந்த எபிசோடோட தீம் என்னன்னா அதான், beyond the obvious perception which tricks us, there is always an empathy which redeems us. நம்ம எவ்வளோதான் பர்செப்ஷனை வந்து நம்மளை ட்ரிக் பண்ணி ஓகே இந்த பிரெயின் நம்மளோட ஓன் பிரெயினே நம்மளை ஒவ்வொரு செகண்டும் ஏமாத்திட்டு இருந்தாலும், எம்பத்தி நம்ம வந்து ஹவு வி எம்பத்தைஸ் டு ஒன் அனதர் இஸ் வாட் ரிடீம்ஸ் அஸ். அதுதான் வந்து நம்மளை இந்த பர்செப்ஷனை விட்டு தாண்டி பியாண்ட் திஸ் பர்செப்ஷன் நம்மளை பார்க்க வைக்கிறதுக்குள்ள டூல் வந்து எம்பத்தி தான். ஸோ whenever you run into a situation, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால் எடுக்கிறீங்க, இல்லது வந்து யூ வாண்ட் டு டேக் அ டெசிஷன், இல்லது வந்து இன்னொருத்தவங்களை சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஆக்ஷன் தெரியாமல் இருந்துச்சுன்னா, பிஃபோர் டேக்கிங் அ டெசிஷன் ப்ளீஸ் எம்பத்தைஸ் ஆன் their behalf. ஏன்னா every people in the world have their own reasons. It is up to you to decide whether it is right or wrong. ஆனால் அதை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் அட்லீஸ்ட் ஹேவ் த பேஷன் டு எம்பத்தைஸ் வித் தம். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் இது பியாண்ட் த ஆப்வியஸ் வித் நான் உங்கள் ஜெஃப்ரி.
டாட்டா, பாய் பாய், குட் நைட், குட் ஈவினிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன்.